எங்கேருந்து வரீங்க, என்ன ரேங்க் எடுத்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? என்னோடய பேர் வந்து பார்த்திய முருகன். நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். என்னோடய ரேங்க் வந்து மொத்த ஓவரால் ரேங்க் வந்து 4909. நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். நான் படிக்கும்போதே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். செகண்ட் இயர் படிக்கும்போதே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். எங்கள் மாமாவோட கன்வின்ஸ் படி தான் வந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இதில் வரணும் அப்படின்ற இதில் வந்து வாவேன் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லை. சரி, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. எங்கள் அக்கா சொல்லிச்சு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து முதல்ல ஆனால் நான் ஹைட்லாம் அவ்வளோவா இல்லை, ஆனாலும் நீ உன்னால் முடியும் போலீஸ் ஆக அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா தான் வந்து அனுப்பிச்சு. அதனால படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். ஆனால் அதில் வந்து ஹைட்டில் வந்து 1 இன்ச்சில் வந்து போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப தொடர்ச்சியாக படித்து இப்போது செகண்ட் அட்டம்ப்ட்டில் குரூப் 4 பாஸ் பண்ணிட்டேன். குரூப் 4ல் எனக்கு இது வந்து 2வது அட்டம்ப்ட்டு. 2022 எழுதுனீங்க? ஆமாம், 2022 எழுதினேன். அதில் வந்து ரொம்ப 132 மார்க் தான் எடுத்தேன். அதில் வந்து போச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 2வது அட்டம்ப்ட்டு இதில் பாஸ் பண்ணிட்டேன். 132 167 எப்படி மாற்றினீங்க? அதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? அதுக்கு என்னெல்லாம் பண்ணேன்னா எஃபர்ட் போட்டேன். அந்தளவுக்கு என்னோடய ஃபேமிலிகிட்ட வந்து அது அப்போ வந்து எந்த இதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மூஞ்சில் முடித்தா நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக மட்டும்தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே பேசலை. ஒரு வருஷம் அவங்க யாருக்கிட்டையுமே பேசலை. தொடர்ந்து விடாமல் படித்தேன். எங்கள் மாமாவோட பேரை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மனசுக்குள்ளே எல்லாமே இருந்துச்சு. எனக்கு வந்து அப்பா அம்மா எல்லாமே எங்கள் மாமா தான். அதோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட முழு மூச்சாக படித்தேன். அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டேன். செல்ஃபாக தான். நான் கிளாஸ் எதுலாம் சேர்ந்துலாம் படிக்கலை, செல்ஃபாக ஓனாக தான் படித்தேன். செல்ஃபாக படிக்கிறோன்னா நிறைய சந்தேகங்கள் வரலாம் இல்லையா? இது எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் அண்ணங்க இருந்தாங்க. என் கூட படிக்கிற நிறைய அண்ணங்க இருக்காங்க. நான் வந்து மதுரை கார்பரேஷனில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே கூட இருக்கிற அண்ணங்க இருக்கனால மற்ற டவுட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். தமிழ் எப்படி படிச்சீங்க? தமிழ் பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ் வந்து 100 மார்க். ஃபஸ்ட்டு நான் தமிழுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்தேன். தமிழை மட்டும்தான் எப்போயுமே தமிழ் மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். தமிழ் மேக்ஸ் 2 மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். தமிழில் தொடர்ச்சியாக டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டுருவேன். மேக்ஸ்லையும் அதே மாதிரி 25 மார்க்குக்கு நான் கார்பரேஷனுக்கு உள்ளே படிக்க போன உடனே நான் பண்ணுற வேலை வந்து காலையில் 100 தமிழ், அதுக்கப்புறம் 25 மேக்ஸ் 2மே டெஸ்ட்டு போட்டுருவேன். அதுக்கப்புறம் மதிய டயத்தில் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து மேக்ஸ் வந்து அது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம். டெஸ்ட் டைம் முடிஞ்சக்கப்புறம் அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீ டைம்லாம் இருக்கும். அந்த டீ டைம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணி வரைக்கும் திரும்ப ஜிஎஸ் படிப்பேன். ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிப்பேன். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப சாப்பிட்டுட்டு திரும்ப மாடிக்கு புக்ஸ் எல்லாம் அள்ளிட்டு திரும்ப மாடிக்கு போயிடுவேன். அங்கே ஒரு 11 மணி வரையும் படிப்பேன். அதிகமாக வந்து எஃபர்ட் போட்டுலாம் படிக்க மாட்டேன். ஆனால் படிக்கிற நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி படிப்பேன். இது மாதிரி படித்தது எத்தனை நாட்கள் அப்படின்னா ஒரு 2 வருஷம். இப்போ 2 வருஷமாக கன்சிஸ்டன்சியாக படிக்கணும்னா நிறைய நடுவில் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும், டிப்ரெஷன். இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இதெல்லாம் வந்துதான்? இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வர வாய்ப்பு இல்லை. எனக்கு மாமா இருந்துச்சு, அதனால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ மனசுக்கே தோணும் இல்லையா, என்னடா படிச்சுக்கிட்டே இருக்கும்? இல்லை, நாம் ஜாலியாக தான் படிப்பேன். படிப்புன்னு எப்பயுமே இருக்க மாட்டேன். ஜாலியாக இருந்துக்கிட்டே அதோட கூட படிப்பேன், அவ்வளோதான். மனப்பாடத்துக்கு என்னை பொறுத்தளவுக்கு வேலையே இல்லை. ஃபுல்லாமே வந்து புரிஞ்சு தான் படிப்பேன். நான் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை பக்கம் படிக்கணும், இத்தனை புக்ஸ் படிக்கணும் அப்படின்லாம் நினச்சே படிக்க மாட்டேன். ஒரு பக்கம் படித்தாலும் அந்த ஒரு பக்கத்தில் இருந்து எத்தனை தடவை எத்தனை விதமாக கேள்வி கேட்டாலும் சொல்ல தெரியணும். அது எத்தனை நாள் கழித்து கேட்டாலும் சொல்ல தெரியணும். அந்த மாதிரி படிப்பேன். மற்றபடி மனப்பாடத்துக்குலாம் வேலையே இல்லை. நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கும்போது இப்போ லாஸ்ட் வீக்கில் போன மாதம் படிச்சது மறந்துடும் இல்லையா? ஆமாம், அப்படி எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி இது பண்ணீங்க? அது வந்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா அதுக்கு எப்போயுமே மறக்காதுல்ல. இப்போ மனப்பாடம் பண்ணோம்னா ஒரு 5 நாளில் மறந்துடலாம், ஒருவேளை 2 நாளில் மறந்துடலாம், 1 மாதம் வரையும் அதிகபட்சம் இருக்கும். ஆனால் நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சிருச்சு. இப்போ ஹிஸ்ட்ரினா இதுதான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது எப்போயுமே மறக்காது. லைஃப்பில் எதெல்லாம் முக்கியமோ அது எப்பயுமே மறக்க மாட்டோம்ல. படிப்பும் அந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி படித்தோம்னா, நல்லா புரிஞ்சு படித்தோம்னா எப்பயுமே மறக்காது. ஓகே, நீங்கள் நோட்ஸ் எடுத்துலாம் படிச்சிங்களா? நோட்ஸ்லாம் எடுத்துலாம் படிக்கலை. நோட்ஸ் எடுக்கவும் மாட்டேன். நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் ரிவிஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக. அது நிறையா பேர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அந்த இது பிடிக்காது. நான் சும்மா படிக்கிறது மட்டும் தான் செய்வேன். நோட்ஸ்லாம் எடுத்து அதை திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு தெரிய முடியாது அப்படின்னு புக்கில் படிக்கிறதோட ரைட்டு. நோட்ஸு நீங்கள் எப்படி பண்ணீங்க? லாஸ்ட்டு ரிவிஷன் எப்படி பண்ணேன் அப்படின்னா, புக்ஸை முடிச்சிட்டேன். 6th to 12th வரைக்கும் எல்லாமே முடிச்சிட்டேன். அதே மாதிரி அதவே திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி இல்லை.
நாளைக்கு லாஸ்ட்டு இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் அப்படின்னா மொத்த புக்கெல்லாம் டைம் இருக்காது. அதெல்லாம் அந்தளவுக்கு நான் இது பண்ணவே மாட்டேன். நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவேன், தூங்கிடுவேன். இல்லைனா படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சும்மா தான் இருப்பேன். இப்போ நிறைய அண்ணங்களோட சேர்ந்து படித்தேன். நீங்கள் ஒருத்தரோட சேர்ந்து படிப்பதால் என்னென்ன பெனிஃபிட்? சேர்ந்து படிக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாததை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம படித்ததை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக நமக்கு இன்னும் அதிகமாக வந்து அந்த ஞாபக சக்தி இருக்கும். அதிகமாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது மூலமாக மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்டோரேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் படித்ததை எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுடைய ரிவிஷன் பேட்டர்ன் பற்றி சொல்லுங்கள். இப்போ ஜிகேலாம் நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணீங்க? ஜிகே வந்து ரிவிஷன் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லாக ஸ்கூல் புக்கு தான் 6th to 12th வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ரிவிஷன் இந்த நோட்ஸ் எடுத்து வச்சு எழுதுறது, படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி டயத்தில் படித்தேன். அது முன்னாடி படிக்கிறப்போலாம் கரண்ட் அஃபேர் படிக்கலை. ஏன்னா அது கடல் மாதிரி இருக்கும், அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, கடைசி டயத்தில் கரண்ட் அஃபேர், சயின்ஸ் இது எல்லாமே லாஸ்ட் டயத்தில் தான் வந்து படித்தேன். எக்ஸாம் காலில் நான் ஒரு மிஸ்டேக் கூட பண்ணலை. ஏன் அப்படின்னா, நான் வந்து அந்த டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் அது காரணம். நான் டெஸ்ட்டு வந்து டெய்லி போடுறப்ப எல்லா பேரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, என்னடா டெஸ்ட்டே போட்டுக்கிட்டு இருக்க, எல்லாமே படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். டெய்லி டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். போனோன்னே என்னோட வேலை 125 கொஸ்டின், 100 தமிழ், 25 மேக்ஸ், அதை வந்து டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால அந்த இடத்துல நான் தப்பு பண்ணல. எக்ஸாமில் போய் எந்த தப்பும் ஓஎம்ஆர் மிஸ்டேக்கோ இல்லை கொஸ்டினில் மிஸ்டேக்கோ அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. டைம் பத்துச்சா? எனக்கு அரை மணி நேரம் நான் சும்மா இருந்தேன் முடிச்சுட்டு. இப்போ அரை மணி நேரம் 3/4 மணி நேரமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ரொம்ப நேரமே சும்மா தான் இருந்தேன். டைம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நான் தெரியாத கொஸ்டின்லாம் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருந்துச்சு. தெரியாத கொஸ்டினுக்கு வேறு என்ன பண்ண, சுற்றி தான் விடணும். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். நம்ம ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணால் தான் ஒரு கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ண முடியும். எப்படின்னா, ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த கொஸ்டினுக்கும் அந்த ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போது 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். 2 ஆப்ஷனில் தான் நம்ம குழப்புற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்து அடிச்சிட்டோன்னா போதும். அதே மாதிரி முதல்ல எது தோணுதோ அதுதான் கரெக்டு. 2ஆவதாக யோசிச்சு ஒருவேளை இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடித்தோம்னா அது மேக்ஸிமம் தப்பாக தான் ஆகும். அதனால் முதல்ல எது கரெக்டுன்னு படுதோ அதை டிக் பண்ணிடுவேன். மெசேஜ் சொல்லுங்கள். இப்போ 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ இந்த 2025 போஸ்டிங் வாங்காமல் கவுன்சிலிங் வரைக்கும் வந்து போஸ்டிங் வாங்காமல் போனவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? அவங்களுக்கு சொல்கிற அளவுக்குலாம் நான் தெரியாதுல்ல. சரி, ஓகே. 2025 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான மெசேஜ் சொல்லுங்கள். 2020 அதுக்கு ஐடியாவே இல்லை எனக்கு. புதுசாக வரவங்களுக்காக ஒரு மெசேஜ் சொல்லுங்கள். புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்லலாம்? விடாமல் படித்தா கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். யாரோ ஏதோ சொல்லுவாங்க, முடியாது, உன்னால் நடக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே யார் சொல்கிறது எதையுமே கேட்காம தொடர்ந்து விடாமல் படித்தோன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இந்த ஆர்டர் காப்பி வாங்கினது எப்படி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறத விட எங்கள் ஃபேமிலியெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்தா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது.